ஏய் எது பேசினாலும் ஒரே மாதிரி பேசணும். எதையும் மாத்தி பேசவே கூடாது. கை கொடு. ஏய் நில்லுங்கடி. எங்க போயிட்டு வரீங்க? அதான் சொன்னமேமா, காவியா வீட்ல குரூப் ஸ்டடி. எத்தனை மணிக்கு போனீங்க? 2:30. எத்தனை மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 2:45. என்ன படிச்சீங்க? பிசிக்ஸ். எத்தனை மணிக்கு படிச்சு முடிச்சீங்க? 4:50. இப்ப டைம் என்ன? 7:50. காவியா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளவு தூரம்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்? 20 minutes. 20 நிமிஷத்துல வீட்டுக்கு வர வேண்டிய நீங்க 3 மணி நேரம் லேட்டா வரீங்கன்னா இந்த 3 மணி நேரம் 2 பேரும் எங்க போனீங்க? எங்கடி போனீங்க? அம்மா எங்க போனீங்கன்னு கேக்குறேன். அம்மா நாங்க எல்லா கேள்விக்கும் ப்ரிப்பேர் ஆனோம்மா. ஆனா இந்த கேள்விக்கு இப்படி லாக் பண்ணுவேன்னு நாங்க எதிர்பார்க்கலமா. எங்க போனீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து நாங்க சொல்லுங்கடி. அம்மா நாங்க பாடத்துக்கு தான் போனோம். எங்களை போட்டு அடிக்காதம்மா. பாடத்துக்கு போனீங்களா? நீங்க ப்ரிப்பேர் ஆகலடி. நோ மாமா சாரிமா. படிக்க முடியாது. பாடத்துக்கு போறீங்க. சாப் அடிக்கிறீங்க. இவ்வளவு அடிச்சா அப்படியே உடுத்துறீங்க. ஓடுங்க. உங்கள அடிச்சு. யார் இது? மா நான் சொன்னேன்ல இவதான் என் ஃப்ரெண்ட் காவியா. ஹாய் ஆண்டி. நீதானா அது? ஆமா ஸ்கூல்ல கிளாஸ் எல்லாம் கவனிக்க மாட்டியா நீ? ஏன் ஆண்டி அப்படிலாம் கேக்குறீங்க? இல்ல எப்ப பார்த்தாலும் குரூப் ஸ்டடில டவுட்னு சொல்லி இவங்கள உன் வீட்டுக்கு வர சொல்லிட்டே இருக்கியே, அதான் கேட்டேன். அப்படிலாம் இல்ல ஆண்டி. ஆமா என்ன 11 மணிக்கெல்லாம் போன் பண்ணி பேசிட்டு இருக்க? அது சும்மா தான் ஆண்டி பேசுவேன். சும்மாவா? உங்க வீட்ல எப்படி இதுக்கெல்லாம் அலோவ் பண்றாங்க? உங்க பேரண்ட்ஸ் நம்பர் கொடு, நான் கொஞ்சம் பேசணும். ஐயோ ஆண்டி அதெல்லாம் வேணாம் ஆண்டி. அம்மா என்னம்மா சும்மா பேசிட்டே இருக்க? அவளுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துருவாமா? குடிக்கிறதுக்கா? தோ தண்ணி முன்னாடி தானே இருக்கு, எடுத்து குடிமா. குடி. ஏமா லாஸ்ட் எக்ஸாம்ல உன்னோட பெர்சன்டேஜ் எவ்வளோ? உங்க பெர்சன்டேஜ் எவ்வளோமா? போயிட்டாளுங்களா? சாரிடி, எங்க அம்மா உன்னை எதோ சொல்லி திட்டாங்க. நாங்களே இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலடி. ரொம்ப சாரிடி. பிரியா விட்ரி, இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஏய் எப்படி அவங்க இவ்ளோ திட்டி இவ்ளோ ஜாலியா இருக்க? உங்க அம்மாவே பரவாயில்ல, எங்க அம்மா உங்க 2 பேரும் இதோட ரொம்ப கேவலமா திட்டிருக்காங்க. என்னடி? நானு படிக்கிறதுக்காக ராகு வீட்டுக்கு போட்டா அதுக கூட சேர்ந்து படிக்கவா போற நீ? உருப்படாம தான் போற நீ. அதுங்க பிள்ளைங்கள ரெண்டும் ஆடுகாலிங்க. அதுக கூட சேர்ந்தேன்னு வச்சு உன் காலு கையெல்லாம் உடைச்சு போட்டுருவேன். உன் காலு கை வேணும்னா மரியாதையா வீட்டுல அடங்கி உட்காந்து படி. அங்க போனேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், உன்னை கொன்றுவேன். கொன்னு அது ரெண்டும் ஒரு உருப்படாத தெண்டங்க. அதுங்க கூட சேர்ந்து நீரும் உருப்படாம போறியா? ஏன்டி அம்மாங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? கரெக்ட். காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குல. உண்மைதான். இப்போதைக்கு இங்க போவேனா, வாங்க வெளியே போயிடலாம்.